அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஜேஎஸ் விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே நைட்டு தான் சும்மா ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்தோம். அதாவது எங்கேன்னா ராயபுரம் தாண்டி இந்த திருவொற்றியூர் அந்த சைடு போனோம். பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு நல்ல பெருசிய பில்டிங்காக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. பில்டிங்கு அப்பார்ட்மெண்ட்டு நிறைய கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே இன்னும் நிறையா கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. பார்க்கும்போதே அந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் தெரியுது பாருங்கள். அப்புறம் போகிற வழியில் அந்த சைடு ஃபுல்லாக பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம சின்னதாக நம்ம பக்கத்தில் ஒரு லாரி போனாலே நமக்கு ஒரு வித பயம் வரும். போகும்போது இவ்வளோ பெரிய கண்டெய்னர்ஸ் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் பதறிச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வந்துட்டோம். இப்போது ஃபுல்லாக அந்த சைடு எல்லாமே இன்னும் லாங்காக போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். வேறு சின்ன சின்ன பைக் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக இந்த லாங்காக இதுவாக தான் இருக்குது. பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த என்ஃபோர் பீச்சு, எண்ணூர் பீச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாகவே காசிமேடுலாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். நாங்கள் காசிமேடு தாண்டி தான் நாங்கள் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் பீச்சு. நம்ம மெரினா பீச்லாம் எப்படின்னா மண் இருந்து அதுக்கப்புறம் தான் பீச் வரும். இதில் வந்து முன்னாடியே வந்து கடல் வந்துடுது. ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்குது. நம்ம ஈவினிங்கில் அதாவது ஒரு நல்ல வெளிச்சத்தில் போனால் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தா மேலே ஃப்ளைட்டு. எப்போதுமே ஃப்ளைட்டு பார்க்கும்போது ஒரு வித சந்தோஷம் இருக்கும். பட் இந்த தடவை அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது அந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. அதை பார்க்கும்போதே ஒரு வித படபடன்னு ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரி தான் நல்லா கல்லாக போட்டுருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ஈவினிங்கில் போனோம்னா ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்கும். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வெளிச்சத்தில் எடுத்துக்கலாம். அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது நியூவாக கிளைவ் பேட்ரி பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டை வந்து இந்த சைடு இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உட்கார்றதுக்கு அந்த சீட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. நான் கீழே போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. ப்ராட்வே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னது தான். பட்டு இங்கனக்குள்ளே இதை ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்தோம். நம்ம பிள்ளைங்க தான் எங்கே வந்தாலுமே பெரிய இடத்த பார்த்தா விளையாட ஆரம்பிச்சிடுவாங்களே, அதே மாதிரி இங்கேயும் ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இங்கனக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.